ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் கணபதி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஆடி அமாவாசை. நாங்கள் எங்கள் மாமனாருக்கு திட்டி கொடுக்க போயிருந்தோம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திண்டுக்கல்லில் 108 விநாயகர் கோயில் இருக்குது. 108 விநாயகர் கோயிலில் கோபால சமுத்திர குளம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் எப்போயுமே திட்டி கொடுப்பாங்க. எங்கள் மாமனாருக்கு அங்கே நிறைய பேர் வந்து திட்டி கொடுப்பாங்க. நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் இறந்தவங்க திதியை வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. அதுதான் நல்லது. நம்ம இறந்த நாள் கும்பிட்றத விட நம்ம திதி கணக்கு கும்பிட்றது தான் நமக்கு நல்லது. ஆனால் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இந்த 3 நாளுக்குமே நம்ம இந்த மாதிரி திதி கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது. நம்ம முன்னோர்கள் மூலமாக தான் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம். அதனால் அவங்க நம்ம கண்டிப்பாக கும்பிட்டாகணும். சில பேர் திதி கொடுக்காமலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். கண்டிப்பாக கஷ்டம் நிறைய இருக்கவங்க பெரியவங்களுக்கு பண்ண வேண்டிய திதி கொடுக்குற விஷயங்களை கரெக்டாக பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க, பேட்சாக பண்ணுவாங்க. இந்த காய்கறி, அரிசி, எள்ளு, பருப்பு, தேங்காய், வாழைப்பழம் எல்லாத்தையும் மொத்தமாகவே கொடுத்துருவாங்க. இந்த பிண்டத்தையும் கொடுப்பாங்க. நம்ம முதல்ல விநாயகர் மஞ்சளில் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடணும். அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஐயர் மந்திரம் சொல்ல நம்ம அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும். தர்பை கொடுப்பாங்க, கையில் மோதிர மாதிரி மாட்டிக்கிறதுக்காண்டி. அந்த 3 பிண்டங்கள் வந்து நம்ம முன்னோர்களாக நினச்சி நம்ம கும்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயர் சொன்ன மந்திரங்களை கேளுங்க. மஞ்சள் விநாயகருக்கு, வெள்ளைக்கட்டிக்கு, அப்புறம் வெத்தலைப்பாக்குக்கு நம்ம அர்ச்சனை காமிச்சு தூபம் காமிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் எல்லாத்துக்கும் அர்ச்சனைலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பிண்டத்துக்கு எள்ளும் தண்ணியும் இறப்பாங்க. இது வரைக்கும் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். நமக்கு இருக்க கஷ்டங்கள்லாம் குறையணும்னு நம்ம முன்னோர்கள்ட்ட மனசார வேண்டிக்கணும். வேண்டிட்டு பிண்டங்களுக்கு நம்ம பூ போட்டு அர்ச்சனை பண்ணணும். இதுக்கப்புறம் ஐயர் மந்திரம் சொல்ல நம்ம குலதெய்வத்தையும், நம்ம யாருக்காண்டி திதி கொடுக்குறோமோ அவங்களையும், அவங்களோட அம்மா அப்பா, நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் மனசார வேண்டிட்டு இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கணும். எள்ளும் தண்ணியும் இறைச்சதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு எள்ளு கூட ஒட்டாமல் பார்த்துக்கணும். அது வலது கையை கட்டை விரல கீழே நோக்கி சங்கு மாதிரி வச்சு நம்ம அந்த பிண்டங்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பிண்டங்களை நம்ம கையில் வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம மனசார வேண்டிக்கணும். அப்புறம் மொத்தம் நம்ம 11 வகை காய்கறிகள் வச்சு சாமி கும்பிடுவோம். அதுலேருந்து கொஞ்சம் அரிசியும், பருப்பு, 2 காய்கறிகள் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் அதில் தான் நம்ம சமைச்சு படையல் போடணும். இது வந்து அந்த இடத்துல வச்சுருந்த கலசம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முழு முதற் கடவுளான விநாயகரையும் போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் கோமாதாக்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் கொடுத்தாச்சு. நம்ம அகத்திக்கீரை கொடுக்கும்போது கண்டிப்பாக வாழைப்பழம் கொடுக்கணும். ஏன்னா அகத்திக்கீரை கசப்பு, வாழைப்பழம் அதுக்காண்டி கொடுக்கணும். அப்புறம் அப்படியே ஓதஸ் மாமியார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இவர் வந்து முருகன், சிவன், பார்வதி எல்லாம் இருக்காங்க. நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த குகைக்குள்ளே தான் இருக்காங்க. எல்லா கோயில்கள்லேயும் விசேஷ நாட்களில் தான் அன்னதானம் போடுவாங்க. இந்த கோவிலில் டெய்லியுமே அன்னதானம் போடுவாங்க. நிறைய ஏழை மக்கள் வந்து சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வீட்டுக்கு போய் சமைச்சு படையல் போட்டுடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.